காசி முதல் காட்மாண்டு வரை என்று சொல்லப்படுகிற அந்த தரிசனத்தை மையமாக வைத்து வட இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் பீகார் மாநிலத்தையும் நேபாள் தேசம் முழுவதையும் மையமாக வைத்து அங்கு சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களிலே ஆண்டவரை அறிவித்து அதோடு கூட ஆண்டவருடைய அன்பின் கிரியைகளை மருத்துவ ஊழியங்களின் மூலமாய் அங்கு பள்ளிக்கூடம் செல்ல வாய்ப்பற்றவர்களுக்கு சிறு பள்ளிகள் என்று சொல்வார்கள், மைக்ரோ ஸ்கூல்ஸ், அவைகளின் மூலமாக அல்லது கோச்சிங் சென்டர்ஸ், த நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட முறைகளிலே அவர்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எங்களோடு கூட இன்றைக்கு 153 மிஷனரி கள பணியாளர்கள் இணைந்து ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை நான் ஆழமாய் சொல்ல முடியும், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், நாம் கேள்விப்படுகிற உபத்திரவங்கள் இருந்தாலும், ஏனென்றால் நாங்கள் ஊழியம் செய்கிற அந்த பகுதியிலே 25 கோடி ஜனங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் மத்தியிலே இயேசுவை அறிந்தவர்கள் இந்தியாவிலேயே 2வது மிக குறைவான சதவிகிதம் உள்ள 0.03% சேர்ந்தவர்கள். இந்து மத நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு, புத்த மத நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு, மனிதர்களை தெய்வங்களாய் வணங்குகிறவர்கள் உண்டு, இயற்கையை தெய்வமாய் வணங்கக்கூடிய அனிமிஸ்ட் என்று சொல்லுவோம் அவர்கள் உண்டு, முஸ்லிம் நண்பர்கள் உண்டு. இந்த 5 விதமான மத நம்பிக்கையை உடையவர்கள் மத்தியிலே இயேசுவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்டறிக்கையிலே அருமையான செயலரண்ணன் சொன்னதை போல நீங்கள் மிஷனரி தரிசனம் பெற்ற ஒரு சபை. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை எங்களுடைய ஊழியங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் அந்த துண்டு பிரதிகளை நீங்கள் இந்த ஆலய ஆராதனைக்கு பிறகு அது வெளியிலே இருக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நமது சபையினுடைய ஒரு மூத்த அங்கத்தினராய் இருக்கக்கூடிய அருமையான கனகராஜ் அண்ணன் அநேகருக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். அவர்கள்தான் எங்களுடைய ஊழியத்தினுடைய பொறுப்பாளர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களிலே மிஷனரி பணித்தளத்திலே வந்து பார்வையிட விரும்பினால் உங்களுடைய போதகருடைய அனுமதியோடு கூட நீங்கள் நிச்சயமாய் வரலாம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலையும் நான் ஒரு சில நன்றியை கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது என்னுடைய கடைசி பிரசங்கம். இதை முடித்துவிட்டு நான் மற்ற ஊழியங்களுக்காய் செல்லுகிறேன். கடந்த 3 நாட்களும் 5 பிரசங்கங்களை செய்வதற்கு உங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த இந்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் தலைமை ஆயர் அவர்களுக்கும் துணை ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஏற்கனவே நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் களியக்காவிலை திருச்சபை ஆயராய் இருந்த நாட்களிலே அங்கு நடைபெற்ற ஒரு ஊழியர்னுடைய இல்ல விழாவிலே நாங்கள் சந்தித்து பகிர்ந்தது உண்டு. அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த ஆலயத்தில் இணைந்து அவர்களோடு கூட ஊழியம் செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல என்னுடைய நன்றியை அருமையான செயலர் அண்ணன் டாக்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன், பிளஸட் சாருக்காக. அவர் ஒருவேளை சபையினுடைய செயலராக இருந்தாலும் கல்லூரியிலே என்னுடைய சீனியர் என்று தான் சொல்ல வேண்டும். சீனியர் என்று சொல்ல முடியாது, சூப்பர் சீனியர் அவர்கள். ஒரே கல்லூரியிலே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே நாங்கள் படித்த அலுமினைகள். இந்த 3 நாட்களும் அவர்களுடைய குடும்பத்தினரோடு கூட எங்களை தங்க வைத்து மிக அருமையாக என்னை பராமரித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நாகர்கோவிலுக்கே வந்து என்னை ரிசீவ் பண்ண வந்தார்கள். நான் சொன்னேன், நீங்கள் வர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நானே வந்து விடுவேன் என்று சொல்லி. ஆனாலும் ஒரு மிகுந்த அன்போடு கூட கவனித்து கொண்டார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு கமிட்டியினுடைய மெம்பர்ஸ் இந்த 2 நாட்களிலும் ஊழியத்தை நான் நிறைவேற்றி வந்த பொழுது தனித்தனியாய் நீங்கள் சந்தித்தீர்கள், பேசினீர்கள். விசுவாசிகள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நான் வேகமாய் செய்திக்குள் நான் செல்ல விரும்புகிறேன். இந்த சபை நாள் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு நாள். ஏன் சந்தோஷமான ஒரு நாள் என்று நான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்த நாட்கள் 162 வருடங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்வது மிகுந்த ஒரு பெரிய கிருபை. ஏன் நான் சொல்லுகிறேன்? ஒருவேளை
இன்றைக்கு இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையிலே இருக்கிற சபைகளினுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் 4% தான் கிறிஸ்தவர்கள். 143 கோடி ஜனங்கள் மத்தியிலே 4% தான் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள். இதிலே 3.2% எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? தென்னிந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் இருக்கிறார்கள். வெறும் 0.8% தான் இயேசுவை அறியாத, ஆனால் மிக அதிகமான 110 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வடக்கு மேற்கு இந்தியாவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஆலயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. 160 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய நடத்துதலோடு நடந்த ஆலயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மிக மிக அரிது. பல மாவட்டங்களை கடந்து போனால் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அந்த நன்மைக்காய் கரங்களை உயர்த்தி ஒரு விசை நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இதே நேரத்திலே சபையை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார்? இந்த சபையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இந்த சபையை கர்த்தர் இந்த இடத்திலே உருவாக்குவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்தால்தான் அடுத்த படிக்கு நாம் முன்னேறி செல்ல முடியும். எந்த மனிதன் அடுத்து என்ன என்று யோசிக்கிறார்களோ அவர்கள்தான் ஓடி செல்ல முடியும். அதனால்தான் வேதம் சபையை ஒரு நதியாய் சொல்லுகிறது, கிணறாய் சொல்லவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நதி ஓடிக்கொண்டே இருக்கும், கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அதே இடத்திலே இருக்கும். ஆனால் நதி அப்படி அல்ல. அதனுடைய ஊற்று தண்ணீர்கள் வர வர அந்த ஊற்று வந்த இடத்திற்கு மட்டும் பயன் தராது, அது ஓடி கடைசி வரைக்கும் தன்னை கடலிலே இணைத்து கொள்ளுகிற வரைக்கும் அது ஓடும். அதனால்தான் எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலே சபை தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து ஓடி வருகிற ஒரு நதி என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் அதை ஓமைப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் இந்த சபையினுடைய மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம், அதிலே 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். எபேசியர் 3:9-10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த, நல்லா கவனிங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். அப்படி என்றால் பல வருடங்களுக்கு முன்பு ஆதி முதல் கொண்டிருந்த அந்த பரலோக தீர்மானம் என்ன? அதைத்தான் 10வது வசனம் சொல்லுகிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. போதும். பரலோகத்தினுடைய மொத்த ஞானம், பரலோகத்தினுடைய மொத்த வல்லமை, பரத்தினுடைய மொத்த வல்லமை, இவைகள் எல்லாம் எதின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. God always uses the church to reveal his glory. தேவன் மிகுந்த மகிமை உள்ளவர், உண்மைதான். ஆனால் எப்படி உலகத்திற்கு அதை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? சபையின் மூலமாகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா! அதனால்தான் ஆண்டவர் நம்மை சபையினுடைய அங்கமாக அவர் இணைத்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 875 குடும்பங்களுக்கு மேலாக நீங்கள் இணைந்து வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஒரு முக்கியமான சபையை நான் உங்களுக்கு முன்பாய் நிறுத்த விரும்புகிறேன். இந்த சபை வேதத்திலேயே அதிக மகிமையை பெற்ற சபை. அதைத்தான் தலைப்பாய் வைத்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதிக மகிமையை பெற்ற அந்த சபையை போல இந்த பூவங்கோடு திருச்சபையும் இதற்கு கீழே இருக்கிற கிளை சபைகளும் எழும்ப வேண்டியது மிக அவசியம். நிறைய நேரங்களிலே நாம் யோசித்து பார்த்தால் திருச்சபையினுடைய வளர்ச்சி, திருச்சபையினுடைய விரிவாக்கம்
இவைகள் சில காலகட்டங்களிலே வேகமாய் நடக்கும், சில காலகட்டங்களிலே மெதுவாய் நடக்கும். ஆனால் இப்பொழுது நாம் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, நான் நேற்று இரவில் அந்த செய்தியை சொன்னேன், இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட மிக அருகாமையிலே நாம் வந்திருக்கிறபடியினாலே அவருடைய சரீரமாகிய இந்த சபை வேகமாய் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. It's a time in which we need to work in a much faster way than ever before. இதுவரைக்கும் சரித்திரத்திலே சபை எவ்வளவு வேகமாய் செயல்பட்டதோ அதை காட்டிலும் வேகமாய் செயல்படுவதற்கு ஒரு முக்கியமான நாட்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு திறந்த மனதோடு கூட அதிக மகிமை உள்ள சபையாய் மாற வேண்டும் என்றால் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அதிக மகிமை உள்ள குடும்பங்களாய் மாற வேண்டும். இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அதிக மகிமை உள்ள விசுவாசிகளாய் மாற வேண்டிய அவசியம் உண்டு. ஆகவே அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை வேறு யாருக்குமே கிடையாது. நேற்றைய தினத்திலே கூட்டம் நடந்து கொண்டிருப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாய் அங்க ஈரான் தேசத்திலே பெரிய ஒரு யுத்தம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள், அதை நடத்தினார்கள். இன்றைக்கு காலை வரைக்கும் தெரியவில்லை. முழு உலகையே ஆட்டி படைத்த, அணுகுண்டின் மூலமாக ஆட்டி படைத்த அந்த காமினி என்கிற ஈரான் தேசத்தினுடைய சர்வாதிகாரி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இன்றைக்கு காலை வரைக்கும் தெரியாது. ஏனென்றால் நேற்றைய வரைக்கும் அவர் உலகம் பார்த்து பயந்த சில சர்வாதிகாரிகளிலே அவரும் ஒருவராய் இருந்தார். ஆனால் இன்றைக்கு காலையிலே அவர் இருக்கிறாரா இல்லையா அது தெரியாது. ஒரு மறைக்கப்பட்ட விஷயமாய் அது பேசும் பொருளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சபை அப்படி அல்ல. ஏதோ ஒரு நாள் இருந்தது, திடீரென்று ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, விரோதிகள் எழும்பினார்கள், அரசாங்கம் நிறுத்தினது, அதற்கு பிறகு சபை மூடப்பட்டது என்று சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னுடைய விலாவிலிருந்து வந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபையை எந்த சக்தியும் அது தடுக்க முடியாது, எந்த மனிதனும் அதை நிறுத்த முடியாது, எந்த சட்டங்களும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நாங்க ஹிந்தியில இப்படி சொல்லுவோம். எப்படி சொல்வோம் என்றால், தேவனுடைய உண்மை சபை தேவனுடைய விலாவிலிருந்து வந்தது. அசல்லி கலிசியா மசீகே பசல்லி சே நிக்கல் கர் ஆயா. ஹிந்தியில் அது ரொம்ப அழகா இருக்கும். உண்மையான சபை எங்கே இருந்து வந்தது? ஏதோ ஒரு நிறுவனத்திடமிருந்து வரல, ஏதோ ஒரு ஸ்தாபனத்திடமிருந்து அது வரல. உண்மையான சபை தேவனுடைய விலாவிலிருந்து வந்தது. அங்கு ரத்தம் ஓடும் பொழுது அதனாலே சம்பாதித்த சபை என்று அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது. ஆகவே இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே வருவதற்கான அர்த்தம் நமக்கு தெரியும். சில நேரங்களிலே சின்ன பிள்ளைகள் யோசிப்பார்கள், ஐயோ ஞாயிற்றுக்கிழமையாவது தூங்கலான்னு நினைச்சா விட மாட்டேங்கிறாங்களே, சீக்கிரமா நம்மளை எழுப்புறாங்களே, சபைக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி சிலர் யோசிப்பார்கள். இல்லை, சில பேர் கம்யூனியன் சர்வீஸ் மட்டும் வந்தால் போதும், அது மாதத்திற்கு ஒரு முறை நான் வந்தால் போதும் என்று யோசிப்பார்கள். இல்லை, இன்னும் சில பேர் நான் பாதி ஆராதனைக்கு வந்தால் போதும் அல்லது பிரசங்கத்திற்கு வந்தால் போதும் என்று யோசிப்பார்கள். இல்லை, சபை தேவனுடைய விலாவிலிருந்து அந்த சிந்தின அந்த இரத்தத்தினுடைய பிரைஸாக, அதை ஒரு விலையாக கொடுத்து ஆண்டவர் சபையை உருவாக்கினார். ஆகவே இது மிகுந்த மதிப்புள்ளது. வாசியுங்கள், அதனுடைய வல்லமை எப்படிப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் நாம் வாசித்த அந்த பகுதி 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாத்தீங்களா, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன் அந்த வரியை சொன்னாரு? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும், இயேசு சிலுவையிலே மரித்து பாதாளத்திலே இறங்குகிற வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கூட மரணத்தின் மீது ஜெயம் கிடையாது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தாலும் பாதாளத்திற்கு தான் போக வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த பாதாளம் சாத்தானுடைய கையிலே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் அந்த பாதாளத்தினுடைய மேல் தட்டிலே பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் அங்கு வைத்திருந்தார். அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதும்போது சொன்னான், என் ஆத்துமாவை கீழ் பாதாளத்திற்கு தப்புவியும். ஏனென்றால் பாதாளத்தினுடைய 2 நிலைமைகள் இருந்தது. ஆனால் முழு பாதாளத்திற்கும் சாத்தான் தான் அதிகாரியாய் இருந்தான். எந்த பரிசுத்தவான் மரித்தாலும் கூட பாதாளத்திற்கு தான் போக வேண்டும். ஆனால் பரிசுத்தவானாய் இருந்தால் அவன் மேல் பாதாளத்திலே இருப்பார்கள். அதனால்தான் சாமுவேலை மரித்த பிறகு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் மறுபடியும் எழுப்ப முடிந்தது. அது எப்படி எழுப்ப முடிந்தது? குறி சொல்லுகிற ஒரு பெண் பரிசுத்தவானை எப்படி மேலே கொண்டு வர வைக்க முடியும்? ஏனென்றால் பாதாளத்திற்கு பரிசுத்தவான்களும் தப்பவில்லை பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாவிகளாயிருந்த நம்மை பரிசுத்தவான்களாக்கி நம்மை அந்த சபையிலே இணைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சபையினுடைய அங்கமாய், தேவனுடைய சரீரத்தின் அங்கமாய் நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய தைரியம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்றீங்களா? நான் ரொம்ப நேரமா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, தைரியமா பயப்படாதீங்க, தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். பிப்ரவரி மாசம் நிறைய பேருக்கு மைண்ட்ல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும், நாளைக்கு எக்ஸாமுக்கு என்ன போய் படிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் உண்டு. அவன் எப்படி, அவனுக்கு பேரே என்ன பேருனா கடைசி கால எழுப்புதல் அவனை கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு தான் புக்கையே தேடுவான். அது தேடும் போது எப்படி தேடுவான்? ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்பான். இயேசுவே இந்த ஒரு விசை என்னை மன்னியும். 12 வருஷம் இந்த ஒரே ஜெபந்தான். நான் தெரியாம படிக்காம விட்டுட்டேன், அதனால என்னென்ன கேள்வி வரும் எனக்கு எப்படியாவது காண்பி ஆண்டவரே. ஒருவேளை அதை காண்பிக்க முடியலன்னா திருத்துற வாத்தியாருடைய கண்ணை தெரியாம பண்ணிடுவோம் ஆண்டவரே. இந்த 2ல ஏதாவது ஒன்று நடந்தாதான் நாம் பாஸ் ஆக முடியும். என்னோடு கூட ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் அவன் படித்தான். அங்கு சபைகள் இருக்காது, ஆனால் அநேகருடைய சிலைகள் இருக்கும். அந்தோனியார் சிலை, செபஸ்தியர் சிலை என்று. ஆகவே எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால ஃபாதர் சொல்வார், நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாரும் போய் அவர் சொன்னதுக்காக குனிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான் தெரியுமா? அந்தோனியார் காலை பிடிச்சு அவ்வளவு முத்தம் கொடுப்பான், பெயிண்டே போயிடும் சில நேரத்தில். ஏன்னு கேட்பேன், ஏன் இவ்வளவு முத்தம்? 35 மார்க் வேணும். பரீட்சை எழுதி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்தோனியாரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். ஆள் வேற குண்டா இருப்பான். நாங்கள் சொல்லுவோம், டே கீழே விழுந்துரும், நீ கவனமா பார்த்து செய். சில பேருக்கு பரீட்சை என்றாலே பெரிய பயம். என்ன செய்வது? இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, பெற்றோர்களுக்கு தான் பயம், டீச்சர்களுக்கு தான் பயம். பையன் ஒரு நாள் இனி பயப்படுற மாதிரியே இல்லை. ஆனால் அவங்களுக்காக இவங்க தான் முழங்கால நின்று ஜெபிக்கிறதுக்கு, அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய மனதில் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது, இதில் எப்படி நான் முன்னேறி செல்வது? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய தர்மகர்த்தா குடும்ப பின்னணியை சேர்ந்தவன் நான். மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுதுதான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். பணம் தான் என்னை உயர்த்தும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய மருத்துவ பதவி அல்லது இந்த பட்டம் என்னை பெரியவனாக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் வாழ்க்கையிலே என்னை நடந்த சம்பவங்கள், பாவங்கள் என்னை தலைகீழாய் திருப்பி போட்ட பொழுது, நான் அநேக அடிமைத்தனத்திற்கு உள்ளான பொழுது நான் கண்டுபிடித்தேன், இனி வாழ்க்கையிலே வெளியே வருவதற்கு ஒன்றுமில்லை என்று யோசித்து தற்கொலைக்கு ஓடும் பொழுதுதான் இயேசுவினுடைய ரட்சிப்பு எனக்கு சொல்லப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு 26 வருடங்கள். ஆகவே வேதத்தை ஒரு தியரியாய் அல்ல, வாழ்க்கையிலே அனுபவித்தவனாய் தைரியமாய் நான் சொல்லுவேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மரணம் கூட ஒரு பெரிய தடை அல்ல. அல்லேலூயா. ஆகவே ஏன் அப்படிப்பட்ட இடத்தில் தான், சபையில் தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சரி, நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம் 4 காரியங்களை. நான் ரொம்ப விரிவாய் பிரசங்கம் செய்ய போவதில்லை, ஆனால் சுருக்கமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அந்த பிராக்டிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் நான் சொல்லி ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் ஆகாய் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இதிலிருந்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன்.
இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1090வது பக்கத்திலே இருக்கிறது. இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையை போல நம்முடைய சபை மாற வேண்டும். அந்த சபையினுடைய விசுவாசிகளை போல நாம் மாற வேண்டும். அந்த சபையினுடைய குடும்பங்களை போல நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி சபை அது. புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட சபை. அந்த சபையில இருந்த காரியத்தை வாசியுங்கள். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று என்றார். இந்த ஆலயத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அதனால நான் சொன்னேன், அதிக மகிமையை பெற்ற சபை. இந்த சபையை எப்படி உருவானது? நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சபை கட்டப்பட்டிருந்த இடத்திலே ஏற்கனவே இன்னொரு சபை இருந்தது, ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் கேதுரு மரங்களினால், விசேஷித்த மரங்களினால், தாவீதினுடைய நண்பனாகிய தீருவின் ராஜாவாகிய ஈராம் நல்ல மரங்களாய் பார்த்து கப்பல்களிலே கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திலே அதை செதுக்கி, எல்லா கல்லுகளையும் அழகாய் செதுக்கி சாலமோனினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், முழுவதும் தங்க தகடுகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டது. இப்போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை, பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் போயிருந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியை கொண்டு வருகிறார். 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே பாபிலோனிலே இருந்தார்கள். அவர்களுடைய நிலைமை மிக மோசமான நிலைமையாய் இருந்தது. அன்றைக்கு தாவீதும் சாலமோனும் ஆலயம் கட்டும் பொழுது எவ்வளவு தூரம் அவர்கள் அள்ளி கொடுத்தார்களோ, இன்றைக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லை. அதனால் செருபாபேல் என்கிற தேவ மனிதனுடைய தலைமையிலே ஒரு 50,000 பேர் அந்த தேசத்திலிருந்து கிளம்பி வந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் பாபிலோனிலே இருந்தார்கள். ஆனால் ராஜா சொல்லுகிறான், யாரெல்லாம் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமோ நீங்கள் போகலாம், உங்களை நான் விடுவிக்கிறேன். ஆனால் போவதற்கு யாரும் ஆயத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எருசலேமிலே போனால் எங்கே வேலை கிடைக்கும்? எருசலேமிலே போனால் எப்படி சாப்பிடுவது? இந்த இவர்களை நம்பி நாம் எப்படி செல்லுவது? நாம் இருக்கிற இந்த தேசத்திலே சாப்பாடு கிடைக்கிறது, இருக்கிற இடம் இருக்கிறது, ஆகவே நாம் செல்ல வேண்டாம் என்று. ஆனால் ஒரு 50,000 பேர், அதில் குறிப்பாய் சொல்ல போனால் 43,200 பேர், அவர்களுக்குள் தான் ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஓ, தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடக்கும் பொழுது நான் எப்படி இங்கே சும்மா இருக்க முடியும்? இது தேவனுடைய ஆகிய மகிமையின் ஆலயம் அல்லவா என்று சொல்லி இந்த ஆலயத்தை கட்டுவதற்காய் வந்தார்கள். ஆனால் வந்த இடத்திலே இவர்களுக்கு ஒரு பெரிய அநேக எதிர்ப்புகள், அநேக காரியங்கள், அநேக குறைவுகள். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுகிறார்கள். ஆனால் அஸ்திபாரம் போட்ட கொஞ்ச நாளிலேயே வேலை நின்று போனது. கிட்டத்தட்ட 16 வருஷம் அந்த வேலையை மறுபடியும் அவர்கள் ஆரம்பிக்க முடியவில்லை. நான் இதையெல்லாம் முன்னுரையாய் சொல்லி நான் வேகம், இதெல்லாம் வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். எஸ்ராவின் புஸ்தகத்திலே, நெகேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆலயம் கட்டப்பட்ட பொழுது சாலமோனை போல பெரிய பெரிய அதற்கு பில்லர்களோ பெரிய பெரிய தங்கமோ வெள்ளியோ அங்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஜனங்களிடத்தில் என்ன சொன்னார்கள்? நீங்கள் போய் அந்த மலைகளில் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து மரத்தினால் இந்த ஆலயங்களை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார்கள். நீங்கள் நேபாளுக்கு வந்தால் இதை பார்க்க முடியும். அங்க வீடு அமைப்பே அப்படித்தான் இருக்கும். கீழே மரத்திலே இருக்கும், மேலேயும் மரத்திலே இருக்கும், நடுவிலே அதனுடைய தளமாக அதையும் மரத்துல தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்க வருஷந்தோறும் ஒரு 6 to 8 முறை நிலநடுக்கம் வரும்.
ஒருவேளை நிலநடுக்கம் வந்து விழுந்தாலும் பலகையாய் இருந்தால் சேர்ந்துதான் விழும். அது விழுந்தால் அதிகமான பாதிப்பை உண்டாக்காது. கல்லை வைத்து வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற விதத்திலே கட்டினால் மட்டும்தான் அதற்கு அனுமதி கொடுப்பார்கள். ஆனால் இங்கு அதை போல சரி பரவாயில்லை, நம்மால் முடியவில்லை, மரத்தினால் ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லிதான் மரத்தினாலே கட்டினார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தங்கத்தினால் கட்டின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் மரத்தினால் கட்டின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருந்தது. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்க முடியும்? தங்கத்திலே கட்டினது தானே மகிமையாய் இருந்திருக்க வேண்டும். மரத்திலே கட்டினது எப்படி மகிமையாய் இருந்தது? முதல் காரியம், இந்த சபையிலே மகிமை அதிகமாய் இருந்ததற்கு காரணம், நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு மகிமை இருக்க வேண்டும் என்றால் நாம் யோசிக்கிறோம், தங்கம் அல்லது வசதி இருந்தால்தான் மகிமை, பணம் இருந்தால்தான் மகிமை, படிப்பும் புகழ்ச்சியும் இருந்தால்தான் மகிமை என்று உலகத்தின் மக்கள் எப்படி யோசிக்கிறார்களோ அதே போல நாமும் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம். பணம் இருப்பது தவறல்ல, படிப்பது தவறல்ல, மதிப்பு இருப்பது தவறல்ல, நன்றாய் கவனியுங்கள். ஆனால் தங்கத்தினால் கட்டப்பட்ட ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் தாங்களே வெட்டி தங்களுடைய முழு மனதோடு கூட உருவாக்கின மரத்தினால் உண்டான ஆலயத்தில் தான் தேவனுடைய மகிமை மிக பெரியதாய் இருந்தது. அல்லேலூயா. தேவன் தங்கத்தை வைத்து, படிப்பை வைத்து, ஆடம்பரத்தை வைத்து, அலங்காரத்தை வைத்து நம்மை நிறுக்கிறவர் அல்ல. எதை வைத்து இந்த ஆலயத்திலே, இந்த குடும்பங்களிலே மகிமை அதிகமாய் இருந்தது? நம்பர் 1, முதல் காரணம், 5வது வசனத்தை வாசியுங்கள். 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். நம்முடைய வாழ்க்கை மகிமை அடையணும்னா, நம்முடைய பிள்ளைகள் மகிமை அடையணும்னா, நம்முடைய சபை மகிமை இன்னும் அதிக மகிமை அடையணும்னா முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்பர் 1, முக்கியமான இடம் யாருக்கு தர வேண்டும்? ஆவியானவர் நிலை கொண்டிருக்க வேண்டும். The dwelling of the Holy Spirit, the tabernacling of the Holy Spirit. அழகா இந்த தமிழ் வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த தமிழை மொழிபெயர்த்தவர்களிலே இலங்கையை சேர்ந்தவர்களும் உண்டு. நான் யாழ்ப்பாணத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கிற தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாழ்ப்பாணம் தமிழை நீங்க கேட்டீங்கன்னா படிப்பது புரிவதும் கொஞ்சம் கடினம். முதல் முறை இலங்கைக்கு போயிருந்த பொழுது ஏர்போர்ட்ல எங்க டாய்லெட் நாங்க தேடிட்டு இருந்தோம், கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னா, உனக்கு தமிழ் வாசிக்க தெரியும் தான் நாங்க எழுதி இருக்கலன்னு. அங்க எழுதியிருந்தா டாய்லெட்டுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? மலசல கூடம். நாங்க யோசித்தோம் வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சி நிலையம் மாதிரி பேர் போட்டிருந்தாங்க, மலசல கூடம். அப்புறம் கள்ளு கடைக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு கள்ளு திறனறை. நான் அவங்ககிட்ட பேசும்போதே சொல்லுவேன், அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க, அண்ணா நீங்க கதைப்பது தவறான தமிழ், நாங்கள் தானே சரியான தமிழ் கதைக்கிறோம் அப்படிம்பாங்க. நீங்க கதைக்கிறீங்களோ இல்லையோ எங்களை உதைக்கிறீங்க, என்ன தமிழ் நீங்க சொல்றீங்கன்னே எங்களுக்கு புரியல. அதனால நிறைய நல்ல தமிழ் வார்த்தைகள் நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கும். இலங்கை தமிழ் போல சுத்தமான ஒரு நல்ல தமிழ் கிடையாது. நிலை கொண்டிருப்பார், அழகான ஒரு வார்த்தை. ஏன் தெரியுமா? இந்த முழு பழைய ஏற்பாட்டிலேயே எங்கேயுமே ஆண்டவர் நான் நிலை கொண்டிருப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுக்கவில்லை. ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உலாவி வருவேன் என்று சொன்னார். உங்கள் மத்தியிலே நான் உலாவி வருவேன், அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் இங்க சொல்றாரு, என்னுடைய வாசஸ்தலமே அங்கதான் இருக்கும், நான் நிலை கொண்டிருப்பேன். இது புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்தம். இது புதிய எருசலேமிலே நாம் பிரவேசிக்கும் போது வெளிப்படுத்தின 21 தேவன் தாமே நம் மத்தியிலே வாசமாய் இருப்பார் என்கிற அந்த வசனம். ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த சபைக்கு சொன்னார். சாலமோனின் சபையிலே மேகம் வந்தது, சாலமோனின் சபையிலே மகிமை அக்கினியாய் வந்தது, ஆனால் அதற்கு பிறகு போய்விட்டது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், நான் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நமக்கு எது மிக மிக முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கணும். 24/7
24/7 பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உறவாடுகிற, நம்மோடு கூட உலாவுகிற மட்டுமல்ல, நம்மோடு கூட வாசம் செய்கிற ஆவியானவராய் அவரை நம்ம குடும்பத்தில் அனுபவிச்சீங்கன்னா, தனி வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சீங்கன்னா, சபையில ஒவ்வொரு முறையும் நீங்க கால் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சீங்கன்னா, அதுதான் மகிமை உள்ள சபை. அல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். முதல் சபை, அப்போஸ்தல சபை, பெந்தேகோஸ்தே நாள்ல தான் ஆண்டவர் உருவாக்கினார். அன்றைக்கு தான் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அன்றைக்கு தான் முதல் சபை உருவானது. அந்த முதல் சபையிலேயே என்ன நடந்தது தெரியுமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? முதல் சபை நாள் ஒரே ஒரு பிரசங்கம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அதுலயும் கிட்டத்தட்ட 11 பாஷை பேசுகிறவர்கள் வந்திருந்தாங்க. 11 பாஷை பேசுகிறவர்களுக்கு மொழியாக்கம் எல்லாம் செய்யப்படவில்லை. பேதுரு எழும்பி நின்றான். படிக்காத ஒரு ஆளு, பவுலாவது படித்த ஒரு ஆளு, இடையில 2 இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லியிருக்க கூடும். ஆனா பேதுருவுக்கு படிக்கவே தெரியாது. அவன் பேசுகிற பேச்சே அதை வைத்தே சொல்லி விடுவார்கள், இவன் கல்லாதவன், இவன் கலிலேயன், இவன் படிக்காதவன், சாதாரண கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசக்கூடியவன். அப்படிப்பட்ட பேதுரு தான் முதல் பிரசங்கத்தை செய்கிறான். அவனுடைய பேச்சு மொழி எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் தெரியாது. ஆனால் புரிந்ததோ புரியவில்லையோ, அவன் சொல்லுகிற வார்த்தை குத்தினது, அவருடைய இருதயத்தை குத்தின பொழுது 3000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு, 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. எனக்கு தெரிந்து 3000 பேர் ஒரே நாள்ல ஞானஸ்தானம் எடுத்தது, ஒரே பிரசங்கத்தை கேட்டு எடுத்தது அன்றைய தினம்தான். அதற்கு பிறகு 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள், திரளானவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து சேர்க்கப்பட்டார்களா என்று எழுதப்படவில்லை. ஆக ஒரே நாளிலே 3000 பேர் மனம் திரும்புவதற்கு, 3000 பேர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அந்த சபை, அன்றைக்கு கட்டிடம் கூட இல்லை, எருசலேமிலே இருந்த இடத்திலே மேல் வீட்டறையிலே நடந்தது. இவர்கள் ஒருவேளை கீழே வந்து நின்று ஆலயத்திற்கு முன்பாய் நின்று அவர்கள் பிரசங்கித்திருக்க கூடும், அவ்வளவுதான். ஆனால் அந்த இடத்திலே ஆவியானவர் வாசமாய் இருந்ததினாலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஏன் 3000 எழுதி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேலிலே எருசலேமிலே இருந்த மொத்த ஜனத்தொகையே 30,000 பேர் தான். அதிகபட்சமாய் பண்டிகையில 70,000 பேர் வந்தாங்க. இந்த 30,000 பேர்ல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே பிரசங்கத்துல? 3000 பேர். 30,000 பேர்ல 3000 பேர்னா கிட்டத்தட்ட 1% ஒரே பிரசங்கத்துல அவங்க மாறினாங்க. நம்முடைய தேசத்துல, நம்முடைய சபைகள்ல இன்னைக்கு ஆவியானவருடைய குடி கொண்டிருத்தல், நிலை கொண்டிருத்தல், எப்போதும் அசைவாடுகிற ஒரு அனுபவம் இருந்தால், இதே போல திரளான ஜனங்கள் தேவனால தொடப்பட முடியும். நம்முடைய குடும்பத்திலும் இது அவசியம். பரிசுத்த ஆவியானவரை எப்போது நம்முடைய துணையாய் வைத்திருப்பது அவசியம். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு டைரக்ஷனே கிடைக்கிறது இல்லை. நான் நிறைய மீட்டிங்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு யூத் மீட்டிங்க்கு நான் மும்பை போயிருந்தேன். அங்க என்கிட்ட சொன்னாங்க, வாலிபர்களுக்கு ஒரு செஷன் நீங்க இந்த செஷன் எடுக்கணும் ஆஃப்டர்நூன்ல. என்னன்னு கேட்டேன். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், எப்படி மணவாளனை அல்லது தன்னுடைய துணையை தெரிந்தெடுப்பது, சரி என்று அவர்களுக்கு போதித்து விட்டு நான் வந்தேன். அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு தம்பி, திரும்ப நான் போகும் பொழுது ஒரு தம்பி தன்னை சாட்சியா சொன்னான், அண்ணே நீங்க சொல்லிட்டு போனீங்க, நானும் ஆண்டவர் என் கூட பேசுவாரு, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஜோம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே தெரியல. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட சொன்னானா, நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண போறேம்மா. உபவாசம் பண்ணி காலையிலிருந்து ஜோம் பண்ணி இருக்கிறான், மத்தியானம் வரைக்கும். இயேசுவே எந்த பொண்ணு பேரை காண்பியும், ஒரு பதிலும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பேரை சொல்ல முடியலனா பரவாயில்ல, அவங்க அப்பாவுடைய முகத்தை காண்பியும், அதுவும் வரல. நம்பரையாவது காண்பியும், அடையாளத்தை காண்பியும். சாயந்தரம் வரைக்கும் ஜெபித்து ஒண்ணுமே நடக்கல. அது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அவனே முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறான், இயேசுவே நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நானே நாளைக்கு ஆலயத்துக்கு போவேன், யாரு சிவப்பு சுடிதார் போட்டிட்டு வர்றாங்களோ அவங்க தான் நீங்க வச்சிருக்கிற பொண்ணு, எதுக்கு உங்களுக்கு எனக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டான். அவங்க அம்மாட்டையும் சொல்லல. அடுத்த நாள் காலையில் அவன் ரொம்ப சீக்கிரமே ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். அங்க இருக்கிற கோயில் குட்டியார் கேட்டிருக்கிறார், என்ன தம்பி எப்பொழுதுமே பாதி ஆராதனையில வந்து முடியதுக்குள்ள போயிடுவீங்க, இன்னைக்கு முதல் ஆளா வந்திருக்கிறீங்க? இல்லைண்ணே ஒரு ஜெபம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். அவன் கடைசி பெஞ்சில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான்.
எப்போ பின்பவனி கீதம் வரும் அதுதான் அவனுடைய வெயிட்டிங். பாஸ்டர் எப்போ என்ன ஆத்துமாவேன்னு சொல்வாரு அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆலய ஆராதனை முடிந்தது. நான் கேட்டேன், யாரையாவது கண்டுபிடிச்சியாடான்னு. ஆனால் அங்கே தான் பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. 5 பேர் சிவப்பு சுடிதார் போட்டு வந்திருந்தாங்கண்ணே. அது ஒரு சின்ன சபை தான். ஆனால் என்னுடைய சோதனைக்குன்னு அன்னைக்கு பார்த்து 5 பேர் போட்டுட்டு வந்தாங்க. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னே புரியல. ஏனென்றால் ஆவியானவரை அப்போ தொட்டு பார்த்து தேவையான நேரத்தில் மட்டும் ஆவியானவரிடத்தில் போறதுனால அவர் என்ன பேசுகிறார் என்பதே நமக்கு புரிவதில்லை. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு நாம் லீவு கொடுத்து விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் நமக்கு ஞாபகத்துக்கே வருகிறார். ஆனால் அதுவல்ல, இந்த மகிமை நிறைந்த சபையிலே ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். அவர் ஒரு நாள் அசைவதில்லை. அந்த அனுபவத்திற்குள் இந்த 162வது ஆண்டிலே நாம் வருவது மிக மிக அவசியம். 2வது காரியம், இந்த ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே வரும் என்று சொல்லப்பட்டதினால் தான் அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதனுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயம் பெரிதாயிருக்கும். 2வது காரியம் வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 14வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதனுடைய 14வது வசனம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய, இந்த வசனத்தை கவனியுங்கள், செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோக் சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்தார்கள். 2வது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இங்கு தலைவனாய் செருபாபேல் இருந்தான், ஆசாரியனாய் யோசுவா இருந்தான். இவர்கள் மட்டும் செய்யட்டும் என்று மற்றவர்கள் கை கட்டி கொண்டு நிற்கவில்லை. எல்லாரும் ஒன்றாய் இணைந்தார்கள். ஆலயத்திலே மகிமை அதிகமாக வேண்டும் என்றால் ஒரே 2 வழிதான். அதை அழகாய் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், where there is a purity and where there is a unity, God dwells in it. எங்கே பரிசுத்தமும் எங்கே ஒரு மனமும் இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் தேவன் செயல்பட முடியும். ஏன் நான் சொல்லுகிறேன்? இந்த முதல் ஆலயத்தை கட்டினது சாலமோன் கட்டினான். மற்றவர்கள் எல்லாரும் உதவி செய்தார்கள், மற்ற காரியங்களை செய்தார்கள். ஆனால் 2வது ஆலயம் அப்படி அல்ல. இங்கு எப்படி செருபாபேலின் ஆவியை கர்த்தர் தயார்படுத்தினாரோ அதே போல யோசுவாவை தயார்படுத்துகிறார். அதே போல விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயார்படுத்துகிறார். எல்லாரும் இணைந்து செய்கிறார்கள். இந்த ஒரு மனம், இந்த யூனிட்டி நம்முடைய சபைகளுக்குள் குடும்பங்களுக்குள் என்னைக்கு ரொம்ப அதிகமாய் வருகிறதோ அன்றைக்கு நாம் அதிக மகிமையை நாம் பார்க்க முடியும். யூனிட்டி என்பதனுடைய அர்த்தம் இதுவல்ல ஒரே மாதிரியாய் யோசிக்கிறவர்கள் இல்லை, ஒரே மாதிரியாய் செய்கிறவர்கள் இல்லை. தேவன் நம்மை வித்தியாசமாய் பயன்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். நாம் ஒரே போல யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை, ஒரே விதத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய வேலையை நாம் செய்யும் பொழுது ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே மனம் உடையவர்களாய் இணைந்து செய்வது மிக முக்கியம். அல்லேலூயா. யூனிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் யோசிக்கிறேன், இனி வருகிற நாட்களிலே சபைக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்து வெளியே இருந்து வருகிற ஆபத்து மட்டுமல்ல, உள்ளேயே இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிக மிக அதிகம். அதனால்தான் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலே அழகான ஒரு வசனம் எழுதிருக்கு. ஆண்டவர் தன்னுடைய சபையை பார்த்து சொல்லுகிற, அல்லது ஆண்டவருடைய சபை ஆண்டவரை சேர்த்து கொண்டு சொல்லுகிற ஒரு அழகான வசனம் வாசியுங்கள். உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 802வது பக்கம், உன்னத பாட்டு 2 அதனுடைய 5வது வசனம். 14, 15 2 சேர்த்து வாசித்துருங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், இன்பமும் அழகுமாய் இருக்கிறது என்றார்.
15வது வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. கவனிச்சீங்களா? அந்த திராட்சை தோட்டம் முழுவதும் நன்றாய் பூவும் பிஞ்சுமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே நுழையக்கூடிய, அதை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த ஒரு மனத்தை கெடுக்கக்கூடிய காரியம். அதனால தான் நாம் வாசித்த ரோமரிலே அந்த 12வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் பாடமாய். இணக்கமாய் நாம் இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம், தாழ்மையாய் இருந்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி இணைந்து தேவனுடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் இது ரொம்ப முக்கியம். கணவனும் மனைவியும் இணைந்து கட்டாயம் ஜெபிக்கணும். நீங்க கணவன் மனைவியா இருந்தா இரவு நேரங்களில் பிள்ளைகள் இருந்தா சந்தோஷம், கை கோர்த்து நீங்க ஜெபிங்க. ஆனா நிறைய வீட்டில் அண்ணன்மார்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. நீயே பாட்டு பாடு, நீயே வேதம் வாசி, நீயே ஜெபி, எல்லா ஆசாரித்துவத்தையும் மனைவிக்கே கொடுத்துருவாங்க. சில பேர் குடும்ப ஜெபத்திற்கு அவர்கள் அதை அவ்வளவு சீரியஸாக எடுப்பதில்லை. இல்லை, இது ரொம்ப முக்கியம். இணைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அந்த இணைந்து ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் மன கசப்புகளும் மாறி போய்விடும். காலையிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை இருந்திருக்கலாம், சண்டை இருந்திருக்கலாம். சாயந்தரம் கை கோர்த்து தான் ஜெபிக்கணும்னு வரும் பொழுது அதுக்காவது நம்ம கைப்பிடிச்சு நம்ம ஜெபிப்பதற்கு சாரி என்று சொல்லிவிட்டு நம்ம ஜெபிப்போம். நான் ஒரு முறை ஜெர்மன் தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஆடிட்டர், அவருடைய சபையினுடைய விசுவாசி, அந்த சபையிலே பேசிவிட்டு அவர் வீட்டிலே தங்கினோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்ப வேண்டும். என்னோடு கூட வந்த ஒரு ஜெர்மனி நண்பர், அவர் சொன்னார், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 6 மணிக்கு, நீ உன் இந்தியன் டைம் மாதிரி 6:30 மணிக்கு வந்துடாத, 5 நிமிஷம் முன்னாடியே வந்துரு. நம்ம 6:30 மணிக்கு 6 to 6 பிரேக்ஃபாஸ்ட், 6:30க்கு இங்கிருந்து நம்ம கிளம்பிடணும். சரி, அவர்கள் வெளிநாட்டவர்கள், அவர்களுக்கு முன்னால் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி 5:55க்கே போயாச்சு. நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். அந்த ஊரினுடைய வழக்கம், மனைவி வந்த பிறகு மனைவிக்கு தான் முக்கியமான சேர் கொடுப்பாங்க. அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவர் என்கிட்ட கேட்டார், உங்கள் ஊரில் எப்படி? எங்கள் ஊரில் ஹஸ்பண்டு சாப்பிட்டு போட்ட பிளேட்டில் தான் மனைவி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட தெரியாத மாதிரி கேட்டார், பிளேட் ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு. நான் சொன்னேன், பிளேட்டு கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு. அங்கே மனைவி வந்த உடனே, மனைவி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அப்போ கணவர் உட்கார்ந்துருக்கிறார், நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் கணவர் உட்கார்ந்துருக்கிறார், அந்த பக்கம் நானும் என்னுடைய நண்பர் உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க மனைவி வேகமாக வந்தாங்க. வந்தோன்னா, ஐம் ஸோ சாரி, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்குள்ள அவங்க செஞ்ச சம்பவம் எனக்கு கொஞ்சம் உறுத்தல் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா செஞ்சாங்க? வந்த உடனே கணவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. நான் தலையை அப்படி கீழே போட்டு உட்கார்ந்துக்கிட்டேன். உடனே அவர் என்னை பார்த்தார், பக்கத்தில் இருக்கிறவர். அவர் சொன்னார், கணவன் மனைவி கிடையில இங்கே நிறைய நடக்கும், நீ இந்தியா மாதிரி யோசிக்காத. நான் சொன்னேன், நான் யோசிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி தலையை கீழே குனிஞ்சிருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஐம் சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாங்க. அவர் சொன்னார், நாங்கள் கணவன் மனைவியாக கல்யாணமான அன்னைக்கு என்னுடைய மனைவி இடத்துல கேட்டேன், வாழ்க்கை முழுவதும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமா நான் என்ன செய்யணும், என்ன வாங்கி தரணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய நேரத்தில் மனைவிக்கு சந்தேகம் வரும், நீங்கள் முன்னாடி மாதிரி என்னை நேசிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேள்வி வரும், நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சிந்தனைகள் நிறைய வரும். அதனால இவர் மனைவி இடத்துல கேட்டிருக்கிறார், ஆயுள் முழுவதற்கும் நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு உனக்கு தினமும் என்ன செய்யணும்? ஐ லவ் யூன்னு சொல்லணுமா, இல்லை உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீ சொல்லுன்னு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எதுவும் வேண்டாம், ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துருங்க. அப்போ அவர் சொன்னார், இதைத்தான் நான் இன்றைய வரைக்கும் கடைபிடிக்கிறேன். எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை நான் செஞ்ச காரியத்தை நினைவு கூர்ந்து நான் செஞ்சிட்டேன்னா என் மனைவியும் கூலாயிருவா, நானும் கூலாயிருவேன். ரொம்ப எனக்கு சந்தோஷம். நாங்கள் போகும்போது பேசிட்டு போனோம், செலவு மிச்சம். இவர் ஈஸியான வழியை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம ஊரில் செயினும் பட்டு சேலையும் வாங்கி கொடுக்காம சமாதானப்படுத்தவே முடியாது, இது கடினமான காரியம். ஆனால் அவர் எளிதாய் அதை செய்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், அவருடைய மகள் திருமணமான பிறகும், அதற்கப்புறம் அநேக வருஷங்களுக்கு அப்புறம் அவரை சந்தித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இன்னமும் கான்ட்ராக்ட் போகுதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது சாகிற வரைக்கும் போகும். எங்களுக்குள்ள பிரச்சனை வரும், ஆனால் காலையிலும் சாயந்தரமும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பினுடைய அடையாளம் எங்களுக்குள்ள காரியங்களை சரி பண்ணி
எங்களை ஒற்றுமையா கொண்டு போக வச்சிரும். இன்னைக்கு சபைக்கு தேவை இதுதான். நாம் வித்தியாசமாய் யோசிக்கலாம், வித்தியாசமாய் செய்யலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில கிருபைகள் தாளந்துகள் இருக்கும். ஆனா நாம் ஒற்றுமையாய் செய்ய வேண்டியது மிக அவசியம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் தரமாட்டேன் என்று சொன்னார். என் மகிமையை ஒருவருக்கும் கொடேன், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா ஒரு இடத்துல என் மகிமையை தர்றேன்னு சொல்றாரு. பைபிள்லயே ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பூமியில நான் இவர்களுக்கு என்னுடைய மகிமையை தருகிறேன். வாசியுங்கள், யோவான் 17வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 17:22, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். போதும், நீர் எனக்கு என்ன மகிமையை கொடுத்தீரோ அந்த மகிமையை நான் கொடுத்துறேன். என்னுடைய மகிமையை கூட தருவதற்கு நான் ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி பிரதான ஆசாரிய ஜெபம் அது. கெத்செமனேக்கு போவதற்கு முன்பாய் வானத்தை பார்த்து நேரம் வந்தது, வேளை வந்தது என்று சொல்லி இயேசு ஜெபித்த ஜெபம், சபைக்காய் அவர் கடைசியாய் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? சபையே, என்னுடைய மகிமையை கூட நான் தருவதற்கு ஆயத்தம். எந்த மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று பிதா சொன்னாரோ அந்த மகிமையை தருவதற்கும் நான் ஆயத்தம். நீங்கள் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் இது அவசியம். ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்வதனால் நாம் கணவன் மனைவி அல்ல, அது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. அதனாலதான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க வேண்டிய சந்தோஷங்களை நாம் இழந்து நிற்கிறோம். நீங்களும் எப்படி சபையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரோ அதே போல புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும். எப்படி சபை ஆண்டவரை கனப்படுத்துகிறதோ அதே போல மனைவி புருஷனை கனப்படுத்த வேண்டும். சில பேர் யோசிக்கிறீங்க, இது சபைனால கல்யாண வீடான், ரெண்டும் சேர்ந்துதான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அதுதான் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய காரியம். ஒரு மனப்பாட்டை எங்கே நாம் அதிகமாய் வைக்கிறோமோ, இங்கு செருபாபேல் தலைவன், இங்கு பிரதான ஆசாரியன் யோசுவா, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே காரியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதுல தங்கம் இல்லாவிட்டால் என்ன, மரத்தினால் கட்டப்பட்ட சின்ன ஆலயமாய் இருந்தாலும் என் மகிமை அதிலே பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது காரியம் அதனுடைய 2வது அதிகாரத்திலே இந்த ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு வயதான ஒரு மனிதன். ஆனால் வயதான நாட்களிலே இந்த சபைக்கு என்ன தேவையோ அதை மிக தெளிவாய் அழகாய் சொல்லி கொடுத்து 2 அதிகாரத்தில் இந்த முழு இஸ்ரவேலினுடைய மனநிலையும் மாத்தினார். சகரியா ஒரு வாலிபனான தீர்க்கதரிசி, 14 அதிகாரம் எழுத வேண்டி இருந்தது. ஆனால் ஆகாய் ஒரு முதிர் வயதான ஒரு தீர்க்கதரிசி, 2 அதிகாரம் தான் பேசினாரு. அழகாய் முழு இஸ்ரவேலும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. அதனாலதான் இந்த அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் 5 முறை சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இனி விஷ பணி வராது, இனி விசேஷமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய விதம், இந்த வழியை மாத்திரம் மாற்றிக்கொள்ளுங்கள். அவன் சொன்னதை கேட்டார்கள், வேலையை முடித்தார்கள். 16 வருடம் நின்ற வேலை 4 வருடங்களிலே முடிந்து மகிமையாய் எழும்பினது. கடைசியாய் 2வது அதிகாரம் 7வது வசனம், ஏன் இந்த ஆலயத்திலே அதிக மகிமை? முதல் காரியம், ஆவியானவர் வந்து போகிறவராய் அல்ல, நிலை கொண்டிருக்கிறவராய். ஏன் அதிக மகிமை? இங்கு ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனமாய் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவதினாலே. 7வது வசனம் 3வது காரியம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய முக்கியமான காரியம், பழைய சாலமோன் கட்டும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கட்டப்பட்ட ஆலயம். ஆனாலும் சாலமோன் ஜெபித்தான், யாராவது ஒரு புறஜாதியான் வெளியிலே நின்று இஸ்ரவேலை பார்த்து ஜெபித்தால் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த ஆலயம் அப்படி அல்ல,
புற ஜாதி மக்கள் வெளியே நின்று ஜெபித்து விட்டு போவதற்கு அல்ல, புறஜாதி மக்கள் வெளியே நின்று தொட்டு கும்பிட்டு சிலுவை போட்டு போவதற்கு அல்ல, சகல ஜாதியும் உள்ளே வருவதற்கு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். நாம் வாசித்த ஏசாயா 60 மகிமையின் ஆலயத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? 11வது வசனம் போட்டிருக்க, அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் பூட்டப்படாது. அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும். எந்த ஆலயத்திலே சுவிசேஷ பணி அதிகமாய் நடக்கிறதோ, எந்த ஆலயத்திலே ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்களோ, புறஜாதி ஜனங்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்களோ, அந்த சபைதான் மகிமை உள்ள சபையாய் இருக்கும். இஸ்ரவேலின் குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகளினால் மாத்திரம் விரிவாகுகிற சபை அல்ல, சகல ஜாதிகளும் உள்ளே வர வேண்டும், சகல ஜனங்களும் உள்ளே வர வேண்டும். அந்த சபை மகிமையின் ஆலயமாய் இருக்கும். நாங்கள் ஆலயம் நடத்தக்கூடிய அநேக இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் அந்த நேபாள் தேசத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை உள்ள ஒரு இடம்தான். அந்த குடிசை, அது அந்த வீட்டினுடைய பகுதி, அது சரியாய் முழுவதும் கட்டப்படாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு முறை ஒரு ஆலய ஆராதனைக்காய் நான் போயிருந்தேன். அந்த ஆலய ஆராதனையிலே அந்த வந்திருந்த ஜனங்கள் மிக குறைவான ஜனங்கள். அந்த ஜனங்கள் பேசுகிற மொழி கொஞ்சம் வித்தியாசமான ட்ரைபல் லாங்குவேஜையும் சேர்த்து அவர்கள் பேசுவார்கள். அந்த தமாங் என்று சொல்லப்படக்கூடிய மொழியும் சேர்த்து பேசுவார்கள். அப்போ என்னை அழைத்து கொண்டு சென்றிருந்த தம்பி சென்னையை சேர்ந்தவன், எங்களுடைய மிஷினரி. அவன் அந்த மொழியை நன்றாய் அறிந்தவன். எனக்கு ஹிந்தி தெரியும், கொஞ்சம் நேபாளி தெரியும். ஆகவே நான் அதிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணான். அந்த இடம் டோட்டே என்று சொல்லப்படுகிற பனித்தளம். அது கீழே மலையிலிருந்து மேலே ஏற வேண்டும், வழி கிடையாது, கல்லு தான் இருக்கும். நடந்து போகலாம் அல்லது பைக்கிலே போகலாம். சில நேரங்களிலே அதிகமான பணம் கொடுத்தால் வாடகை கார்கள் வருவார்கள். அப்போ அந்த இடத்துல போய் சின்ன ஒரு குடிசை, அந்த குடிசையில் தான் ஆராதனை. அந்த ஆராதனைக்கு போயிருந்த பொழுது கிட்டத்தட்ட அந்த அங்கே இருந்த விசுவாசியினுடைய மனைவி, அங்கு போதகர்கள் கிடையாது, எங்களுடைய கிளை சபையாய் இருந்தது. ஆகவே அங்கு இருக்கிற விசுவாசியினுடைய மனைவி ஆராதனை நடத்தினார்கள். அந்த ஆராதனை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அழுது அழுது தேவனை நோக்கி துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் யோசித்தேன், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் ஜனங்கள் டயர்ட் ஆகலையே, வசனம் கேட்பார்களா? வசனம் திரும்ப ஒரு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் முடிந்த பிறகு, அதற்கு பிறகும் அங்கு நடந்த அற்புதங்கள், கிரியைகள் பார்த்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. குடிசைக்குள் மைக் கிடையாது, ஸ்பீக்கர் சிஸ்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் அந்த மலையினுடைய பகுதியை தொட்டார். இன்றைக்கு அதிலே பெரிய திருச்சபை வந்து, கிளை சபைகள் வந்து, அநேக அந்த முழு கிராமமே இயேசுவை அறியக்கூடிய விதத்திலே கர்த்தர் செயல்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? அந்த ஒரு விசுவாசிக்கு இருந்த தாகம். அவர் மாடு மேய்க்கிற தொழிலைத்தான் செய்கிறார். காலையில் 6 மணிலிருந்து 7 மணி 8 மணிக்குள்ள எல்லார் வீடுகளுக்கும் போய் ஜெபம் பண்ண போவார். அதுக்கப்புறம் தன்னுடைய மாடுகளை கூட்டு கொண்டு போயிடுவார். சாயந்தரம் 4 மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டு 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்ய போவார். திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். ஏழ்மையில இருந்த ஒரு குடும்பம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த 2 பிள்ளைகளையும் உயர்த்தி, அந்த கிராமத்திலையும் பள்ளிக்கூடங்களை வர வைத்து, எல்லாவற்றையும் செய்து, இந்த குடும்பத்தையும் உயர்த்தி, சபை ஆலயத்தையும் கட்டி பெரிய திருச்சபையாய் தேவன் மாற்றி இருக்கிறார். எந்த இடத்துல சுவிசேஷத்திற்கு வாசல்கள் இருக்கிறதோ, எந்த விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு இருக்கிறாங்களோ, அங்கு சபை மகிமை உள்ளதா இருக்கும், அதிக மகிமை உள்ளதா இருக்கும். உங்க மிஷனரி தரிசனத்தை நீங்க விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாய் சந்திக்கப்படாத ஜனங்களுக்கான பாரம் எப்போதும் இருக்கட்டும்.